என்னன்னு தெரியுதுல்ல, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கஷேத்திரபுராணேஸ்வரர் பார்த்தோன்னே நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க திருமேச்சூர் தான்னு. திருமேச்சூர் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கோயில்கள்லாம் போனோம். திடீர்னு ஒரு சின்ன ஒரு அந்த பக்கம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு. அப்படியே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து திருமேச்சூர், அதே மாதிரி கூத்தனூர், திருமேச்சூர், திருப்பாம்பரம் அப்படின்ற 3 ஸ்தலங்களுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து திட்டை குரு பகவானும் பார்த்துட்டு இறுதியாக வந்து புன்னைநல்லூர் மாரியம்மனையும் பார்த்து இந்த ட்ரிப்பானது நிறைவாச்சு. அதாவது நிறைய கோவில் போயிருக்கலாம். என்ன ஒரு டாஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கும் போதே மணி 10, 10:30 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த டிஸ்டன்ஸ் போகும்போது. ஸோ என்னன்னா 12 மணிக்கு மேலே இப்போ க்ளோஸ் பண்ண கோவில் வந்து 4 மணி வரைக்கும் ஓப்பனிங் வந்து பண்ண மாட்டாங்க எல்லா கோயில்களுமே. அது எல்லாருக்குமே தெரியும். அதனாலவே எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆக்சுவலி நிறைய கோயில் கவர் பண்ண முடியல. இல்லைன்னா பட்டீஸ்வரம் துர்க்கை, கர்ப்பரக்ஷாம்பிகை, எல்லாமே மன்னார்குடி, வடூர் எல்லாமே அங்கேருந்து பக்கம்தான். கும்பகோணத்தை பற்றி தெரியாமல் இருக்காது. அதனால தான் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இந்த தடவை கோயில்கள் முடிச்சிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ட்ரிப் போனோம். அப்போ வந்து கூத்தனூர், பொங்கலூர், நாகப்பட்டினம் அந்த மாதிரி எல்லாம் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அதே மாதிரி ட்ரிப் தான். கூத்தனூர் மட்டும்தான் சேம். மிச்சம் எல்லா கோவில், கூத்தனூர், புன்னைநல்லூர் இந்த 2 மட்டும்தான் அதுலேயும் போனோம், இதுலேயும் போனோம். மிச்சம் எல்லாமே ரொம்பவே வந்து புதுசு தான். திருமேச்சூர் போகணுன்னு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாகவே எனக்கு ஆசை. அங்கே போய் லலிதாவை பார்க்கணும், ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. எல்லாருமே சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன்னா அது வந்து 4 வருஷம் ஆசை. அன்னைக்கு வந்து ட்ரீம் கேம் ட்ரூ மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தா லலிதா. அங்கே எல்லாரையும் பார்த்துட்டு கஷேத்திரபுராணேஸ்வரர் அடுத்து ரொம்ப ஈர்ப்பு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லிங்கோத்பவராக இருக்கட்டும். இப்போ நீங்கள் அடுத்து விஷ்ணு துர்க்கை பார்ப்பீங்க. விஷ்ணு துர்க்கைக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி, இன்னொரு சைடு வந்து அங்கே கோவமாக இருந்த பார்வதியை சமாதானப்படுத்தின சிவன் வந்து இங்கே 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா கோயிலுமே. எல்லாமே ரொம்ப ரொம்ப டிவைனாக இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி என்னன்னா இந்த 3 கோவில்களும் வந்து நேர்கோட்டில் தான் இருக்குது. அதாவது கூத்தனூர்லேருந்து திருமேச்சூர் வந்து ஒரு 10 மினிட்ஸு, திருமேச்சூர்லேருந்து திருப்பாம்பரம் ஒரு 20 மினிட்ஸ், அந்த மாதிரி ரொம்ப கிட்ட தான். ஸோ நாங்கள் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். திருமேச்சூர்லேயே கிட்டத்தட்ட வந்து 11:30 ஆயிடுச்சு. அங்கே எல்லாம் பார்த்துட்டு வரத்துக்குள்ளேயே 12 ஆயிடுச்சு. வச்சுச்சோ அங்கே கோயில் மூடிடுமோன்னு. ரோடும் ரொம்ப கரடு முரடாக தான் இருந்துச்சு. ரொம்ப வண்டி ஜர்க்கிங்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்படியோ பை காட்ஸ் கிரேஸ் பார்த்துட்டோம். அங்கேருந்து கும்பகோணம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து திட்டை போனோம். அவங்க வந்து நாங்கள் போகிற நேரம் தான் ஓப்பன் பண்ணுறா, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு புன்னைநல்லூரில் வந்து அன்றைக்கி என்னமோ கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணி என்னமோ ஒன்று போராட்டம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதனால் ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை. ஆக்சுவலி அன்றைக்கி அம்பாளுக்கு புஷ்பாங்கி சாத்தியிருந்தாங்க. அந்த கர்ப்பகிரகத்திலேயே நாங்கள், அம்பாள், அர்ச்சகர் இவ்வளோ பேரே தான் இருந்தோம். அம்பாலோட விதானம் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தது. ரொம்ப டிவைனாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய்.